அன்பார்ந்த விவசாய பிரபுடி மக்களே, கடமையே கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நடைக்கல ரசிக பெருமக்களே, வெளியூர் நடைக்கல ரசிக பெருமக்களே, அற்புதமாக ஒளிபரிக்க வந்து கூடக்கூடிய ஒளிபரி கலையத்தார்களே, எங்கள் இசைக்குழுவை சார்ந்தவர்களே, இந்த நாடகத்தில் நல்லவர்களை அமைத்துக் கொடுத்த அன்பண்ணார் வரதராஜன் அண்ணா அவர்களே, ராஜநடிகர் கட்டபொம்மன் நாடக ராஜநடிகர் அன்பண்ணார் வரதராஜன் அவர்களே, இங்கு வீடியோ எடுத்துக்கொண்டக்கூடிய அன்பன்பர் ஸ்நாக்ஸ் சங்கிமங்கியா ஸ்நாக்ஸ் சுதாகர், வைகை மீடியா வைகை மீடியா எப்படி ஒரு சிறப்பு புரிய பேர் பத்தியா வைகை மீடியா அன்புள்ளத்திற்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார் நின்றுத்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடர்கின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக நினைத்து விட்டேன். அவரை போய் தவறாக நினைக்க வேண்டும். ஒரு முறை அவருடைய சந்தேகப்பட்ட பிரமனை கொண்டு சிறைகளித்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழிவாங்குவதற்கு தான் அனுப்பியிருப்பார் என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்தவர்களால் தெரிகிறது இது எப்படிப்பட்ட இடம், எவ்வளவு ஒரு சிறப்புக்கிற இடம் என்று. இருந்தாலும் புறமையின் பக்கிசம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்புறப்பட்ட பூமாதேவியாகப்பட்டவள் ஒரு கொலை செய்தாலும் சரி, கொள்ளை கிடைத்தாலும் சரி, எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனைக்கும் தாங்கிக் கொள்ளக்கூடிய யாரோடு சொன்னால் அவள்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்கு தான் சொன்னாங்க, ஆடி இடங்கள் வாழ்க்கையடா, ஆறடி நிலைமை சொந்தமடா என்று சொன்னார்கள். தம்பி இப்ப ஆறடி நிலைமெல்லாம் கிடையாது, உலக விஞ்ஞான உலகமாயிடுச்சு அப்படின்னு உள்ள தள்ளிட்டு வெளியே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிடி சாம்பதான், அதுவும் அவன் சாம்பல இல்லை, அடுத்தவன் சாம்பம் தெரியாது, இவன் சாம்பலே கொடுப்பா, அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரணும். அப்படிப்பட்டவைகளே, நன்றி மறந்தவர்களை மட்டும் இந்த பூமாதேவியாகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளாம். நன்றி உணர்வோடு நாரத மகர்ஷி என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் தாய் தந்தையை வணங்க வேண்டும். ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தை பெற்றெடுத்து அதை ஈக்கடிக்காம எருமடிக்காம பாலூட்டி தாளாட்டி சீராட்டி தான் பட்டையை கிடந்து தான் பிள்ளை சாப்பிட்டு அப்படி சொல்லி பிள்ளை முகம் பார்த்து அமுதூட்டக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது தாய்க்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட தாயை போற்றினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்கு வெற்றி பெறும். நன்றி 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 செய்துட்டு அந்த உள்ளத்திற்கு நன்றி. நம்ம
இந்த காலத்து இந்த நேரத்திலே கைத்தட்டா பரவாயில்ல, சந்தோஷம். தாயை வணங்கினால் எந்த ஒரு காரியமும் தவறாமல் வெற்றி பெறும் வகையில் நடக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலே இந்த இடத்தில் ஏதோ ஒரு சத்தம் வரும் என்று நாரத மகர்ஷி கூறினார். சத்தம் மறந்து சிகை உற்று நோக்கி பார்க்கலாமா? கொள்ள கூட்டம் உள்ள இருக்கும் இருக்க மனதை கொள்ளுகிற கூட்டம் ஆரம்பிக்கும் போது இருந்துச்சு அவ்வளவு கூட்டம். இப்ப பாத்தியா இறைவன் பார்த்து கொண்டுதான் அந்த அகிலாண்டை கூட பிரம்மாண்ட நாய் ஆதி பராசக்தி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற காரணத்திற்காக அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடலடா, இந்த இன்னிசை கேட்கிறது துள்ளாதமும் துள்ளும் என்பதற்கு எல்லும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த பள்ளியாகப்பட்டவை இந்த சந்தன சோலையிலே எப்படி செந்தமிழ் கவிப்பார்கள் என்று சற்று எண்ணி பாரலாமா? செந்தமிழ் பாடலும் சந்தன காற்று தேடி வந்தது கண்ணே கண்ணே கவிதா கண்ணே தேடி வந்தது கண்ணே செம்மலை வேகம் தூதுவனாக என்னிடம் சேர்த்து உன்னை கண்ணே கவிதா என்னிடம் சேர்த்தது உடனே இந்த வள்ளிக்கு கவிதா சிரிக்கி இந்த வள்ளிக்கு கவிதா சிரிக்கி நவரத்னங்களை வாழாத சுட்டா நவரத்னம் வாங்குறதுக்கு நமக்கு வசதியா இருக்கு. சரி, நகையத்தை வாங்கி சுட்டலாம் நினைச்சா இன்னைக்கு நகை ஏறுவோமா ஏறுகிறதுக்கு இறங்குறதுக்கு வேலை இல்லை. செய்கிறான் சேராரங்கிறான், அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது.
இன்னைக்கு நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டாங்க அப்படின்னா அந்த தாயின் தகப்பன்னு நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டோமே, இது எப்படா கரை சேர்க்கிறது, நகை ஏறி போச்சு, வரதட்சணை குழு தாங்க முடியல, இந்த பிள்ளை எப்படி கரை சேர்க்கிறது சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இன்று உலகத்திலே வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சமாளித்த வச்சு ஒரு மாப்பிளை பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. இந்த நிச்சயம் பண்ண மாப்பிளைக்கு வண்டியே ஓட தெரியாது, எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுங்கன்னு. சரி போனா போகட்டும். ஆமா, நம்ம பிள்ளைய வச்சு வாழப்போறோம் தான் நினைச்சு எங்கேயாவது கடனை உடனே வாங்கி கடனை உடனே வந்துடுறேன், அதுக்கும் 10 தடவை நடக்க விடுவேன். அப்படி கடனை உடனே வாங்கி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தா சின்ன வண்டியா வேணாம் விட்டுருவேன். சின்ன வண்டியா அதுக்கு பார்க்க முடியாது, 2 மூளை வெட்டி கொடுக்குறேன். பெரிய வண்டி தான் வேணும். மாட்டு வண்டியா அது டயர் வண்டியா. அப்படி பெரிய வண்டி அந்த வண்டிக்கு பேர் என்னப்பா ஓடுது? 1,80,000. அந்த வரி இந்த வரி எல்லா வரியும் சேர்த்து போட்டு மொத்தத்துக்கு 4 லட்சத்துக்கு கொண்டாந்துருவாங்க. 4 லட்சத்துக்கு இந்த வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் என்ன பண்றது? நம்ம மாமனார் மாமியார் கல்யாணத்துக்கு முன்னாலே வாங்கி கொடுத்துட்டாங்க, அதுவும் அமைப்பேர் தான் வாங்கி கொடுத்தாங்க சொல்லி 2 பேர் போற வீட்டுல 5 பேர் வெட்டி இறக்கி போவேன். ஏதாவது கோயிலுக்கு போவேன். ஆமா, கோயிலுக்கு. அது சும்மா போவேன்றியா, மது மயக்கத்துல போறது. அந்த காலத்துல பெரியவங்க தண்ணி அடிக்க போறாங்க அப்படின்னா இங்க மாமியார் இருப்பாரு, மச்சியா இருப்பாரு, அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, பெரிய பரப்பல் காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு பயந்துகிட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு இங்க வந்து பாத்துருவாங்க, வந்து பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாம முக்காடு போட்டுக்கிட்டு அந்த காலத்துல போய் தண்ணி அடிச்சிருக்காங்க. இப்ப காலம் மாறி போச்சு. அண்ணன் தம்பி சித்தப்ப பெரியப்ப மாமே மச்சான் எல்லாம் என்ன பண்றேன், ஒண்ணு கூடி ரவண்டு வெட்டி தண்ணி அடிக்கிறேன். ஒரு நல்ல விசேஷத்தை போடுமா மாப்பிள்ள ஏதாவது சரக்கு கிடைக்குமா? சாப்பிடும் போது இருக்குன்னாங்க, இப்ப இல்லைன்ட்டாங்க. சரக்கு வாங்கி வச்சிருந்தா முறுக்கா சாப்பிட்டு 3001 5001 மொய் போட்டு போவேன். அப்படி சரக்கே இல்லையா என்ன செய்வேன்? அவன் கொண்டாட காசுக்கு அதையும் சாப்பிட்டு விட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து அதையும் சாப்பிட்டு மொய் எழுத மாட்டேன், உன்னது சோத்தை விட்டு சும்மா போயிருவேன். ஒரு கெட்ட விஷயத்து போல அங்க போய் என்ன பண்ணுவேன், படத்தோட படமா படத்துக்கு படத்திலே தூக்கிடாம பிரச்சனை பண்ணுவேன். அந்த அவன் நல்லா இருக்கும், நல்லது உள்ள வாங்கி கொடுப்போம்னு அப்ப நினைக்க மாட்டாங்க. கடையை சேர்த்த போய் நான் தானே சொந்தக்காரன், நான் தானே தூக்குவேன் சொல்லி அங்க போய் பிரச்சனை. அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ரத்தினமும் வேணாம், நகையும் வேணாம், பெண்ணுக்கு என்ன கிஃப்ட் புன்னகை ஒன்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த சிரிப்பு ஒன்றிருந்தாலே போதும். அதற்காக இந்த வள்ளிக்கு நம்ம ரத்தினமும் வேணாம், நகை வேணாம், மல்லிகை, முல்லை, ரோஜா, செண்டுலம் 25 மரங்களை எல்லாம் ஒன்றாக்கி இந்த கவிதை சிரிக்கி மாலையாக போட்டால் எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கலாமா?
நன்றி நன்றி கைதிக்க உணவுக்கு நன்றி. எப்படி பாடிட்டீங்க? வீடியோ எடுக்கிறாரு பொம்பளை இருக்க வீடியோ கால் பொம்பளை படிக்குது. இப்படி இந்த மாலை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இவள் தகுதி உடையவளாக இருக்கின்றாளா என்று எண்ணி பார்க்க பொழுது அவளது விழிகளை பார்க்க கண்ணாடி பேலைக்குள் அகப்பட்ட கரு வட்டுகள் போன்று காட்சி தருகின்றது. நெற்றியில் பழகி போட்டிருக்கிறது. வெள்ளை போன்ற புருவங்கள், முத்து போன்ற பற்கள், இதழ்களோ சும்மா கோவை போல மாதிரி செக்க செவேர்னு சிவந்தக்கூடிய காரணத்தாலே என்னவோ பண்ணிக்கிற போல. அதனால என்னை சந்தோஷப்படுத்துறேன். அதனால நீ எப்படியா லைன் பண்ணிருக்க? சரி சரி, என்ன அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இந்த வரேன் நல்ல ரங்கிரன் வாங்கி நிலவு ஒரு பெண்ணாகி உறவுகின்ற அழகோ நீரணைகள் இடமாறு நீந்துகின்ற குழு நீந்துகின்ற குழு மாறுவையில்
வந்துட்டு குடும்பமா இருந்தா குடும்பத்தோட தான் வரீங்க. ஆமா ஒரு ஆளை விரட்டிட்டு இல்லடா சொல்லி என்ன விஷயமா நாங்களாம் காவல் பண்ணிக்கிட்டோம். ஆமா உங்க பேர் என்ன? நீங்க ரெண்டும் வந்துட்டு என் அப்புறம் பேர் வீரத்தன். சரி. புள்ளி. ஓ, என் தங்கச்சி வள்ளி. உங்க வள்ளி புள்ளி. சரி, நான் இப்ப வள்ளியை தான் பாக்குறதுக்கு வந்திருக்கேன். நீ கூட்டி கொடு. கூட்டி வந்துடுவோம். ஆனா மாமாவா உன் தங்கச்சி தானே? தங்கச்சி உனக்கு கல்யாணம் ஆகலையில? கல்யாணம் ஆகாது. அப்ப இந்த பிள்ளை கல்யாணம் தானே உனக்கு கல்யாணம் ஆகும். ஆமா. அதனால நீ அதை பார்க்கணும். எனக்கு என்ன விஷயம்? என்ன யாரும் தெரியுதா? அம்மா. டேய், நான் தான் கண்ட வரேன். மச்சினனாயா? ஆமா ஐயா. அதனால ஒரு வடை போச்சு. அந்த பிள்ளை என்ன மோதிரம் போடுற மாதிரி நின்றுட்டு இருக்கு. சரி வர சொல்லு. நீ என்ன பேருக்கு குண்டியில தாத்தா தாத்தா வேற வீட்டு பிரச்சனை போய்கிட்டு அண்ணே, அவர் எதுக்கு வந்திருக்கிறார்? அவர் வந்து எதுக்கு நானும் நீ பாத்தியா? நீ பாத்தியா? நீங்க ரெண்டு பேரும் பார்க்கல? நீங்க ரெண்டு பேரும் பிடிச்சுவாங்க. வணக்கத்துக்குரிய வன வேடுவரே, தங்களை வருக வருக நான் வரவேற்கிறேன். தாங்கள் வந்தது நோக்கம் மாறி தெரிவதாக கூறினார். தங்களுடைய மார் இங்குதான் வந்தது எப்படி என்பது விளக்கமாம் ரத்தின சுருக்கமாக கூற வேண்டும். வந்தாய் என்றாகி மாமகனே என்றாகி தந்தாய் எனக்கு தமிழை சிரமாய் தொடுத்து உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரியும் நெருப்பு நிலை போட்டாலும் என்றும் அழியாதிருப்படி சொல்ற வகையிலே வள்ளுவன் வாக்கினை பிறந்து கம்பனின் கைகளில் தவழ்ந்து கண்ணதாசன் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் தமிழ் என்றால் அது அமிழ்து அமிழ்து என்று உருவாகுமா? அப்பேற்பட்ட வகையிலே தமிழ் சேர்ந்தவர்கள் தாங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், என்ன காரணத்துக்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட காரணத்தினாலே முதலில் உங்களுக்கு என்று முத்தான முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார், எங்கிருந்து வருகின்றேன், என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்ல கேளுங்க.
நான் வெள்ளிமலையிலிருந்து நன்றி 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 கைதிச்ச குலத்திற்கு வெள்ளிமலையிலிருந்து வருகின்றேன். எனது பெயர் கந்தவேடன், என் தந்தை பரமவேடன், தாய் பார்வதி வேடச்சி. காலையில் அன்னை தந்தையரை வணங்கினேன். அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதன் மீது காதல். ஓரோடி வந்தவான் உங்கள் வனத்திற்குள் நுழைந்து விட்டது. தாங்கள் அனுமதி அளித்தால் என்னுடைய குட்டியை கைப்பிடிக்க வந்திருக்கேன். நான் விரட்டி வரல, துரத்தி வரல, தேடி வரல. உங்க சம்மதத்தோட சின்ன குட்டிய, சிவத்த குட்டிய, சிங்கார குட்டிய, அழகான குட்டிய, அற்புதமான குட்டிய, சொட்ட வாழ குட்டிய கைப்பிடிக்க வந்திருக்கேன். நீங்க சம்மதம் கொடுப்பீரா? உங்க மானோட அழகு பெருமையில அழகா எடுத்து சொன்னீங்க. அதிசயமான், அற்புதமான மான், ஓவியமான், காவியமான். மானை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஆனா உங்க மான் இங்க வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். சொன்னேன் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில போய் சொல்ற மாதிரி ஆயிடும். இல்லாத ஒண்ணு தேடி வர்றதுக்கு நீங்க ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. இருக்கிறத வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் பேராசக்கரையும் கிடையாது. இந்த 20 காதல் சொன்ன 2 மக்கள் சொல்லக்கூட இந்த வடமுழுமாக வேலி போட்டு யாரும் காவகாக்க கிடையாது. அப்படி காவகாக்கவும் யாரால முடியாது. இந்த வனப்பகுதியிலே ஒரு சிறிய இடத்தை தேர்ந்தெடுத்து என் தந்தையாக கூடியவர் ஈசானி மூலையிலே 4 வேதம், 6 சாஸ்திரம், 28 அமைப்பு அழகான பணம் வைத்து கொடுத்து கண்ணு கத்துமா காவல் காத்துட்டு வாமான்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார். என் தந்தையை சொல்லிக்கிறேங்க. காவலை முடித்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போற நேரத்துல உங்க மானை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்குறீங்க. அனுமதி கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மான் இங்க இருந்து அனுமதி கொடுக்கலாம். இல்லாத மனுக்கு அனுமதி கொடுக்க முடியுமா? ஒருவேளை உங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு கொஞ்ச நேரம் நீங்க காத்திருக்க வேண்டும். உங்க மாடு எங்கள் ஏரியா, உங்க மாடு ஐயா சொட்ட கேட்டு வேடுவரே, உங்க மாடு ஐயா சொட்ட கேட்டு வேடுவரே, அந்த மாடை வச்சுக்கிட்டு மாப்பு செய்ய வேடுவரே, அந்த மாடை வச்சுக்கிட்டு மாப்பு செய்ய வேடுவரே. போய் பிடிச்சிங்க அப்படின்னா நீங்க கைப்பிடியா என்ன கட்டிப்பிடியா கூட பிடிச்சுக்கலாம் உங்க மானை. அதுல மானாக கூடியது இங்க இல்ல. நல்ல பேசுறீங்க, நல்ல கருத்துக்கள், பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா பதவி வரும் பொழுது பணிவு அவசியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பணிவு மட்டும் இருந்தால் பத்தாது, கூட துணிவும் இருக்க வேண்டும். என்னோட மான்குட்டி உங்க இடத்துக்கு வந்திருக்கிறது. நீங்க அனுமதி கொடுத்தா நான் கைப்பிடியா பிடிச்சிட்டு போயிருவேன். ஏன்னா நான் விரட்டி வரல அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னேன்? என்ன காரணம்? அன்னைக்கு சீதா பிராட்டியாகப்பட்டவள் அங்க பஞ்சவரையில் இருக்கப்படுது. அங்கே மாரேசனாகப்பட்டவன் மாய மாறாக பொன்னிற மாறாக சீதா பிராட்டி
பிராட்டி முன்னால் வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கிறார் சீதா பிராட்டி. அழகுன்னா இப்படி ஒரு அழகு, அநியாய அழகா இருக்கே, இந்த குட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனாக ஸ்ரீராமச்சந்திரன் கேட்கின்றால் அவர் சொன்னாரு, மா இது வேண்டாம், உனக்கு வேற மான் பிடித்து தருகிறேன், இது வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்த்தாரு. சீதை கேட்கவில்லை. சரி நம்ம மனைவி கேட்டாலே உனக்கு வாங்கி கொடுக்கணும், அதை பிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த மான் முன்னோட ஸ்ரீராமன் பின்னால ஓட அதை விரட்டிட்டு போற. அப்படி போகும் பொழுது அந்த மானாகப்பட்டது இருக்கு மேல நம்ம ஓட முடியாது நினைச்சு போய்கிட்டு இருக்கு. ஆஹா, இந்த மானை இனிமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமன் ராமபாணத்தை போட்டார். அந்த ராமபாணம் பட்டோடனே அந்த மானாக மாறி வந்த மாரிஷி என்ன பண்ணா, சீதா அபயம் லக்ஷ்மணா அபயம் அப்படி சொல்லி ராமன் குரல் போன்று குரலை மாற்றி அபய குரல் கொடுத்தான். அப்படி அபய குரல் கொடுத்த காரணத்தாலே இந்த அபய குரல் சீதா தேவிக்கு கேட்கின்றது. அவன் லக்ஷ்மணன் அழைத்து, லக்ஷ்மணா உன்னுடைய அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து நடந்து விட்டது போல இருக்கிறது, நீ சென்று பார்த்து விட்டு வா அப்படின்னா. அப்பதான் அந்த இளைய பெருமாள் லட்சுமணன் சொன்னா, தாயே என்னுடைய அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்க தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, அவருக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தான். ஆனா சீதா பிராட்டி கேட்கல. சரி நம்ம என்னதான் சொல்றவே கேட்கலையே அப்படி சொல்லிட்டு லக்ஷ்மணன் போகின்றான். இதுதான் தக்க தருணம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் ராவணனாகப்பட்டவன். சன்னியாசி வேடமிட்டு ஆண்டி வேடமிட்டு சீரம் வந்து பிச்சை கேட்கின்றான். அவளும் அங்கே வருகின்றாள். அவள் அப்படியே பர்ணவசாலையோடு பெயர்த்தெடுத்து செல்கின்றான். அப்படி அவன் பெயர்த்தெடுத்து சென்ற காரணத்தினால், சீதையை கடத்தி போன காரணத்தினாலே, கவர்ந்து சென்ற காரணத்தினாலே அன்னைக்கு ஒரு மிகவும் சிறப்புக்குரிய இலங்கை நகரமாகப்பட்டது அழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அழிவை நோக்கி நாமும் போய்விடக் கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையின் காரணமாகத்தான் இந்த குட்டிய, இந்த சின்ன குட்டிய நான் விரட்டி வரல, துரத்தி வரல அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னேன்? காரணம் இருக்குங்க. அன்னைக்கு துஷ்யந்தனாகப்பட்டவன் ஒரு மானை துரத்து செய்கின்றான். அந்த மானாகப்பட்டது கண்ம மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போய் நுழையுது. அப்ப மான் அந்த கண்ம மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போகும் பொழுது மான் மறைந்து விட்டது. அங்கே ஒரு அழகான பெண் இருக்கின்றார். துஷ்யந்தன் அந்த பெண்ணை பார்க்கின்றார். அவனும் இவனை பார்க்கின்றாள். அப்ப அந்த பெண்ணை பார்த்த பெண்ணே, உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், சம்மதமா? அங்கே கதையிலங்க துஷ்யந்தன் பார்த்து சகந்தரை கேட்கின்றான். அப்படி கேட்கிற அவளும் சம்மதம் கொடுத்தால், மௌனம் சம்மதத்துக்கு அறிவுறவையிலே இருவரும் மோதிரம் மாற்றிக் கொண்டால் காந்தர்வனும் புரிந்து கொண்டார்கள். சில காலங்கள் ஆச்சு. அவள் நிறைவாத கர்ப்பிணி ஆனால், அவள் அங்க நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு முனிவர் வருகின்றார். அவர்கள் வரும் பொழுது இவர்கள் அதை கவனிக்கவில்லை. அதனால நான் ஒரு முனிவர் வந்திருக்கிறேன், என்னை கவனிக்காமல் மோகத்தில் திளைத்திருந்த காரணத்தினாலே நீ இவளை மறக்க கிடவது, அவள் உன்னை மறக்க கூடாது சாபதம் கொடுத்துட்டார். அவள் துஷ்யந்தன் நான் நாட்டுக்கு போறேன் சொல்லி நாட்டுக்கு போயிட்டான். சில காலங்கள் ஆச்சு. அவள் ஒரு அழகான ஆண்மகவை பெற்றெடுத்தாள். அதற்கு பரதன் அப்படிங்கிற பெயரிட்டு சிறுவரும் சிறப்புடன் வளர்த்துக்கிட்டு இருந்தா. உடனே என்ன பண்ணா, துஷ்யனுடைய அவைக்கு இந்த பரதனை அழைத்துக் கொண்டு அவைக்கு சென்று, மகனே வரதா, உன்னுடைய தந்தையை வணங்கிக் கொள்ள அப்படின்னா. பாருங்க, சொல்லி செல்வன் அப்படின்னா யார சொல்லுவாங்க? ஆஞ்சநேய பெருமான். அன்னைக்கு சீதா பிராட்டிய எல்லாரும் ஒவ்வொரு திசைக்கு தேடி போனாங்க காணும். அப்ப ஆஞ்சநேயர் என்ன பண்ணா, தென் திசைக்கு சென்று பார்த்துட்டு ஸ்ரீராமன் வந்து அங்கே காத்து கொண்ட ராமன், அதாவது அனுமானுடைய செய்தியை கேட்பதற்காக. அப்பதான் அவன் சொன்னா, கண்டேன் சீதையை கற்பனை அறியணும் அப்படின்னா. அப்ப சொல்லின் செல்வன் யாரு? ஆஞ்சநேயனாகப்பட்டவன். அதை போன்று இந்த சமுத்திரப்பட்டவனா, மகனே வரதா, உன்னுடைய தந்தையை வணங்கிக் கொள்ள அப்படின்னா. அப்ப அவன் என்ன பண்ணா, துஷ்யந்தன், என் பெண்ணே நீ யார் என்றே தெரியவில்லை, இங்க வந்து ஏதோ கபல் நாடகம் ஆடுகிறாய்,
முதல்ல அவையை விட்டு கிளம்பு அப்படின்னா அவனுக்கு அந்த நினைவுகளே இல்லை. அவன் என்ன பண்ணா அழுது புலம்பி தன்னுடைய தந்தையாகப்பட்ட விஸ்வாமித்திர மகரீஷிடம் சொல்கின்றான். ஏன்னா விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்தவள் தான் சகுந்தலையாகப்பட்டவள். சாகுந்தம் என்று சொல்லக்கூடிய பறவையால் வளர்க்கப்பட்ட காரணத்தினாலே அவளுக்கு சகுந்தலை என்ற பெயர் ஏற்பட்டது. அப்புறம் சகுந்தலையாகப்பட்ட விஸ்வாமித்திரர் சொன்னோடனே அவர் என்ன பண்ணாரு, ஏன்னா அவர் சாதாரண கிடையாதுங்க. திரிசக்தி என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு தனியாகவே அந்தரத்தில் ஒரு சொர்க்கத்தை வந்து கொடுத்தவன், ராசரிசி பட்டம் பெற்றவன், பிரம்மரிசி என்ற ஒரு பட்டத்தை பெற்றவன், யாருக்கும் அடிபணிய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வகையிலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய பட்டத்தை பெற்ற அந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரு, அன்னைக்கு தன்னுடைய மகளுக்காக துஷ்யந்த மன்னனிடம் சென்று, துஷ்யந்தா என்னுடைய மகளை ஏற்றுக்கொள்ள சொல்லி மண்டியிட்டு வணங்கி கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு பாருங்க, நாட்டுல ஒரு பெண்ணாகப்பட்டவள் வாழா வெட்டியாக தந்தை வீட்டில் இருந்தால் எந்த ஒரு தகப்பனும் பொருத்தம் கொள்ள மாட்டான். எப்படியாவது மாப்பிள்ளை காலில் வெயில் விழுந்து அந்த பொண்ணை வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் இருப்பாங்க. அது மாதிரி அன்னைக்கே மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ராசரிசி விஸ்வாமித்திரராகப்பட்டவர் அந்த துஷ்யந்த மன்னனிடம் சென்று மன்னிப்பு கோரினார். மன்னிப்பு கோரி மண்டியிட்டு வணங்கி தன்னுடைய மகளை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டார். அப்படிப்பட்ட வகையிலே மண்டியிட்டு வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை விஸ்வாமித்திரருக்கு ஏற்பட்டது. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த குட்டியை துரத்தி வரல. நல்ல அழகா அற்புதமா சொன்னீங்க. வேட்டைக்கு எல்லாரும் போனாலும் ஒரு அற்புதமான கதைகளை சொன்னீங்க. ஆனா இந்த வேட்டைக்கு போனவங்க வேட்டையாடி ஏதாவது கொண்டு வந்தாங்களா? இல்லையே. வேட்டைக்கு போனது ஆளாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்குறாங்க. பார்த்து பொம்பளை பிள்ளைக்கு ஒருத்தர் குழந்தை கொடுத்துருக்கிறாரு, ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு, ஒருத்தர் சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இப்படித்தான் இதனுடைய முடிவுகள் இருக்கிறதே தவிர வேட்டைக்கு போய் வெற்றியோடு ஏதாவது திரும்பி வந்தாங்கிற கதை இருக்கா? இல்லையே. இப்ப நீங்க வந்து நீங்க மாலை பிடிக்கிறதுக்கு ஒருவேளை இந்த மாலை பிடிச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? மற்றவங்க வெற்றி பெறாமலும் வெற்றி பெறல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. சரி, நான் என்னால் முடியும், முயன்றால் முடியாத இருக்கிறதா? முயன்றிடு முயன்றிடு முனைந்திடு வெற்றி பெற்று அப்படின்னு இருக்காங்க. அதாவது என்னைய பொறுத்த முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. அப்ப முயற்சி இருக்கணுங்க. முயற்சி மட்டும் இருந்தா பத்தாது, அதற்குரிய பயிற்சியும் இருக்க வேண்டும். முயற்சி பண்ணலாங்க, காரண காரியத்தோட ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணோம்னா காரணத்தோட தானே பண்றேன். அதுதான் எனக்கு புரியல. என்ன காரணத்துக்கு எப்படி இந்த குட்டியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. மாடு எங்க வாழக்கூடியது? காட்டுல வாழக்கூடியது. அப்ப இது என்னடா அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போதே. நீங்க மறுபடியும் உங்க போறீங்க. இது எனக்கு பிறந்த குட்டிங்க. அது எப்படிங்க உங்களுக்கு பிறந்த குட்டின்னு சொல்ல முடியும்? எனக்காக பிறந்ததுங்க. அது எப்படிங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் நம்ப முடியுமாங்க? நாங்க இன்னொரு ஆள் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது இல்லையா? நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போலாம். நம்பிக்கை, முதல்ல நம்பிக்கை இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முடியும்னா முன்னுரையாக்கணும், முடியலாம்னா முடிவுரையாக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஆமாங்க. ஏன்னா முயற்சியே உள்ளதனம் இல்லையா? முயற்சி தான். முயற்சி பண்ணாதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். முயற்சி என்பது எந்த இலக்கை நோக்கி போகுதோ பண்ணலாம். என்னோட இலக்கு இதுதான், இந்த குட்டியை பிடிக்கணும், கொண்டு போய் என்னோட வீட்டுல. அப்ப எவ்வளவு தூரம் வேணாலும் பயணப்படலாம். என்னுடைய இலக்கு அதுதான், எப்படி குட்டியை பிடிக்கணும். அப்ப நீங்க பிடிச்சிட்டு போங்க. நீங்க உங்க இடத்துல கேக்குறீங்க அனுமதி தானே உங்களுக்கு வேணும். அனுமதி நான் கொடுக்குறேன். எப்ப கொடுப்பேன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா அப்பா உடற்பட சகோதரர்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது கிடையாது. ஆமா, கெட்டு போறவே விட்டே கொடுக்கறது. விட்டு கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, ஒரு கணவன் மனைவி அந்த பெண்ணாகப்பட்ட நிறைவாத கற்பனையாக இருக்கின்றார். அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டுக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆசை. சரி, அது எல்லா பெண்களுக்குரிய ஒரு குணம் தானே. எப்படி தாய் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு குணம். அப்ப தன்னுடைய கணவனிடம் சொல்கின்றால், கணவன் என்ன பண்ணா, சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி நிறைவாத கற்பனை இருக்கக்கூடிய அந்த மனைவியை அழைத்துக் கொண்டு அந்த மாமனார் வீட்டுக்கு செல்கின்றான். அப்படி போகும் வழியில பாருங்க, சரியான வெயில், வெட்ட வெளி பொட்டல், எந்த மரங்கள்லாம் கிடையாது. அந்த வெயில நடந்து போகும்போது பாருங்க, இடையில ஒரு வயதான முதியவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு இளநீர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இளநீரை பார்க்கிறாங்க. வேர்த்து விறுவிறுத்து வெயில்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நேரத்துல நம்முடைய மனைவிக்கு ஒரு இளநியை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த வெட்ட வெயில்ல நம்ம நடந்து வரோம்,
நம்ம கணவனும் நாமும் ஒரு இளநீ வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பெண்ணும் நினைக்கின்றார். இருவரும் நினைக்கிறார்கள். அந்த இளநீர் கடை வருகின்றது. அங்கே வந்தவுடனே அவனிடம் ஒரு இளநீ வாங்குவதற்குத்தான் பணம் இருக்கின்றது. அந்த ஒரு இளநீரை வாங்கி தன் மனைவிக்கு வெட்டி கொடுக்கின்றார். ஏன்னா தன்னுடைய வாரிசை சுமந்து கொண்டிருக்கின்றார். என்றும் அவள் இல்லாமல் நாம் இல்லை அவன் நினைச்சு தன் மனைவிக்காக அந்த இளநீரை வாங்கி கொடுக்கின்றார். அந்த பெண் என்னவென்றா, நமக்காக உழைக்கின்றவர், காடு மேடு வெயில் என்று பாராமல் நம்மை காப்பாற்றுவதற்காக நமக்காக உழைக்கக்கூடிய மனுஷன், இந்த மனுஷன் அந்த இளநீரை குடிச்சா நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த பெண்ணாகப்பட்டவள் திரும்ப தன்னுடைய கணவனிடமே கொடுக்கின்றார். கணவன் என்ன பண்ணா, நம்ம வாரிசு சுமந்துக்கிட்டு நம்ம பொண்டாட்டி அவ சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் அவனை கொடுக்குறான். அப்ப ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, இவளும் குடிக்கிற மாதிரி பாசாங்கம் பண்ணி தன்னுடைய கணவனுக்கு கொடுக்குறான். அந்த கணவன் அவன் குடிக்கிற மாதிரி பாசாங்கம் பண்ணி தன்னுடைய மனைவி கொடுக்குறான். இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இதை உன்னிப்பாக கவனித்து பார்க்கின்றார் அந்த இளநீர் கடை வியாபாரி. அவர் சொன்னார், அம்மா உன்னை பார்த்தா என் மக மாதிரி இருக்க, நீ இளநீரை குடிக்கிற மாதிரி உன் புருஷனுக்கு விட்டு கொடுக்குற, உன்னுடைய கணவன் அவன் குடிக்கிற மாதிரி உனக்கு விட்டு கொடுக்குறான். ஆனா உங்களுக்குள்ள என்ன ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு ஒற்றுமை. அதனால என்ன இன்னொரு இளநீரை நான் வெட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா, இவருடைய அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை பார்த்து இன்னும் ஒரு இளநீரை அந்த முதியவர் வெட்டி கொடுத்தாராம். அப்ப பாருங்க, கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கின்றார், மனைவிக்காக கணவன் விட்டு கொடுக்கின்றார். ஏன்னா ஒரு குடும்பத்துல சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பேய் பிடிச்சுன்னு வச்சுக்கணும், அந்த குடும்பமே கெட்டு சீரஞ்சு சந்தேக கோடு அது சந்தோஷக்கேடு இருக்கான். நம்பிக்கை இருக்கணுங்க. இளநியை விட்டு கொடுக்கலாம், எப்படி இளநியை விட்டு கொடுக்கலாம். ஆனா ஒரு பெண்ணாக கொடுத்த வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியுமா? என்ன பண்ணுங்க, வாழ்க்கையை விட்டு கொடுக்க நானும் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் சொல்றது, நீங்க இந்த கதையை முதல் எதுக்காக சொன்னீங்க? ஏன் விட்டு கொடுப்பவர் கேங்க, அந்த கணவன் மனைவி ஒரு கணவன் மனைவி எப்படி விட்டு கொடுத்தாங்களோ அதனால நீங்க விட்டு கொடுத்து என்ன மகனை கொடுங்கன்னு கேட்கிறேன். என் பொண்டாட்டியா கேட்கிறமா? கதை சொல்றான். கதை கதையில இல்ல, விட்டு கொடுப்பது கெட்டு போவது கெட்டு. அப்படி ஒரு இது உங்களுக்கு இருக்கு. எழுதி கதையை நீங்க சொன்னீங்க, எழுதி கதையை சொன்னீங்கன்னா எழுதியை விட்டு கொடுக்கலாம். ஒரு பொண்டாட்டி புருஷனை விட்டு கொடுக்க முடியுமா? அப்ப என்னுடைய குட்டியை நீங்க விட்டு கொடுக்க முடியுமா? என்னோட மான்குட்டி நீங்க நான் ஏன் உங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு கேக்குறேன். என் குட்டியை வச்சுக்கீங்களே, நான் ஏன் நான் கூட கொண்டு போறேங்க. உங்க குட்டியை நான் வச்சு நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? இல்லன்றீங்களா? இல்ல. வாங்க காட்டுங்க, வாங்க காட்டுவேன். உங்க சௌரியத்தை காட்ட மாட்டேன். எனக்கு எப்ப சௌரியமோ அப்பதான் நான் காட்டுவேன். பொறுமையா இருக்கு. அப்ப இதுல இருந்து தெரியுதுல என் பொருளுக்கு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு. அப்ப அதை விட்டு கொடுங்க. எதுக்குங்க விட்டு கொடுக்கணும்? இடம் ஏன் இடம்ட்டீங்க, ஏன் இடம் சொல்லிட்டீங்க, அனுமதி கொடுத்து கேக்குறீங்க, இடத்தை காத்துங்கிறீங்க. வாங்க, நீங்க வாங்க சட்டம் போடக்கூடாது. நீங்க ஆசைப்படல, நான் ஆசைப்படல. என் குட்டி உங்ககிட்ட உங்களுக்கு தானே தேவை குட்டி. உங்க இடம் தானே, உங்களுக்கு காட்டுங்க. தேவை குட்டி. நான் பிடிச்சி போறேன். தேவை குட்டி. எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லையா? எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லை. கொடுத்துருங்க. கொடுப்பேன். வாங்க கொடுப்பேன். பொறுங்க. நான் கேக்குறேன், இவ்வளோ கதை, இவ்வளவு இதிகாசம், இவ்வளவு புராணத்தெல்லாம் இவ்வளவு அழகா சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள தனியா நிக்குது, மாமா திணை காட்டுக்குள்ள போகணும்னு சொல்லி கூப்பிடுறீங்களே, இது எந்த வசதி? இது வரைக்கும் உங்களை நான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது தவறான வார்த்தைகள் எதுவும் பேசுறேன்னா இல்ல உங்க இடத்த இருங்க, நிக்கிறேன்ல, உங்களை ஏதாவது அசம்பாவிதம் ஏதாவது தன்மான மீறி நடந்திருக்கேன்னா அப்புறம் ஒரு பொம்பளை நான் எங்க நிக்கிறேன் பாத்துட்டு இருக்கீங்களா? நான் எங்க நிக்கிறேன், நீங்க எங்க நிக்கிறீங்க? இப்ப உள்ள நடந்திருக்கா? இப்ப உள்ள வர சொல்றீங்க. அனுமதியை தான் கேட்கிறேன், வாங்க காட்டுங்க. இல்ல விட்டல முன்னாடி ஏன் பொருளுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க? அப்படி எல்லாம் கிடையாது. உங்க பொருளை வச்சு அப்படி கிடையாது இல்லைங்களா? அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் கொடுக்குற நேரத்தை கொடுப்பேன் அப்படின்னா அப்ப ஏன் நீங்க ஏன் பொருள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க வார்த்தையை நம்புனேன், உங்க வார்த்தைக்கு நான் நம்பிக்கை கொடுத்தேன். வேடுவரே உங்க மாடு வரலன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் முடியாது. ஒருவேளை உங்க மாடு இந்த வனத்துக்குள்ள வந்திருக்கலாம், இந்த வனத்துக்குள்ள வந்திருக்கலாம், ஏன் இடத்துக்கு வந்துச்சா? நான் உங்களை நம்பினேன் இல்ல, வந்திருக்குங்க. உங்களை நம்பினேன் இல்ல, நான் சொல்றேன் வந்திருக்குல்ல, நீங்க நம்ப மாட்டீங்க. நான் உங்களை நம்பினேன் இல்ல, இப்ப நம்புறீங்க. நம்பாம பேசுறது நீங்க. அப்ப நீங்க கொடுத்துருக்கணும். நம்பாம பேசுறது நீங்க. ஐயா வேடுவரே உங்க மாடு இங்க வரல, என் இடத்துல இல்லன்னு நான் திட்டவட்டமா சொல்றேன். நான் உங்க மாடு உள்ள போட்டு காவல் பார்த்து அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நம்பிராஜ பிள்ளை காவலுக்கு அனுப்புனாரு, இந்த பிள்ளை எல்லாத்தையும் உள்ள விட்டுக்கிட்டு காவல் பார்க்குது.
சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப என் காவல்ல புரிதலுமா வராத உங்களுக்கு இப்ப என்ன ஆமா. அவ்வளவுதானே? வாங்க போவோம். அப்படிலாம் உங்களை கூட்டிட்டுலாம் போக முடியாது. இவ்வளவு பொறுப்பா பேசுறீங்கல்ல, ஆமா. நீங்க எல்லாம் விவசாயிகள் தானே? விவசாயத்துல அறுவடை பண்ணும்போது அறுவடைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சாமி கும்பிடுவாங்களா இல்லையா? நாங்க சாமி எல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை கூட்டிட்டு போக முடியும். ஓ, அப்ப எல்லா விஷயங்களா? எல்லாத்துக்கும் சம்பளம் சாங்கின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? சரி. எடுத்த உடனே ஒரு ஆம்பளைய கூட்டிட்டு நான் இதுல போய் காலை வச்சுட்டு போனேன்னா நான் தீட்டாயிராத. ராமா ராமா ஏதாவது தெய்வத்துக்கு படைக்கக்கூடியது இல்லையா? இருக்கா இல்லையா? அதனால உங்களை நான் உள்ள கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னா எங்க அம்மா அப்பா எல்லாம் வரணும். அவங்க உத்தரவு கொடுத்தா நான் உங்களை கூட்டிகிட்டு போக முடியும். அம்மா கூப்பிட்டு அதுக்கு என்ன நீங்க வந்து சட்டமாங்க என்ன தெரியாம கேக்குறீங்க? என் பொருள் எனக்கு தேவைங்க. உங்க பொருள் நீங்க எல்லாம் உங்க பொருள் நான் எப்படி நம்புறது? உங்க பொருள் நான் எப்படி நம்புறது? அப்படி நம்பணுங்கிறீங்கல்ல. மாநிலம் 32 வகையான மாநிலம் இருக்குல்ல? இருக்குல்ல? அதுக்கு எத்தனை லட்சணங்கள் இருக்கு? அது 32 லட்சம். 32 லட்சணம் இருக்குல்ல? ஆமா. அந்த லட்சணத்தை நீங்க சொல்லுங்க. சொல்றீங்க. அதே மாதிரி மானும் பெண்ணு உன்னைத்தான் தெரிவது. என்னை எதுக்கு தேடி வந்து உன்னைத்தானே
ஏதா வந்தவர் வேடுவர் கிடையாது. என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? அப்ப ஏதோ ஒரு குறை இருக்கு. எந்த குறை இருந்தாலும் காலமாத்துல குறைங்கிற வார்த்தையே வரக்கூடாது. அதனால நமக்கு முறைய இருக்கிறார். அதனால எந்த குறையும் வராது. ஆமா, அதனால அவர் வணங்கிடுவோமா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் வள்ளி வேடனாகவும் வேடனாகவும் உண்மை ஆட்கொள்வதற்காக யாம் இங்கு வந்தோம். உமக்கு வேண்டிய வரங்களை கேள். சுவாமி, தரத்தில் நாம் முதலாக இருக்க முடியும், ஆனால் தாரத்தில் அப்படி இருக்க முடியாது என்று காத்தினாலே தங்களை வணங்க வருபவர்கள் வள்ளி தெய்வயானை என்று எனக்கு வரம் கொடுக்க முடியாது. நான் தங்களை மணந்து கொள்கிறேன் சுவாமி. நீ கோரிய வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வ சுப்பிரமணிய சமரன் என்று அழைப்பார்களே. உமக்கே முதலிடம் தந்தோம். நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும். இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களை பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள். அப்படியே வரம் தந்தோம்.